மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்திருந்தது. அது தொடர்பாக முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று உறுதிபட தெரிவித்தேன். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்துள்ளது என அவர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு வெளியிடக்கூடாது. மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று உறுதிபட தெரிவித்தேன். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்துள்ளது என ட்விட்டர் பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு வெளியிடக்கூடாது. மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. நான் திரும்ப திரும்ப ஒன்று தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. நான் திரும்ப திரும்ப ஒன்று தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.